பார்க்கலையா? நாங்க வந்து எங்க போறோம்? சும்மா இப்படி காத்தாட போறோம். காத்தாடைக்கு ஏன் இவ்வளவு விழிக்கிட? வெளிக்கிட்டாங்க இருக்க பாப்பா. இல்லடி, காக்கல் நைட்டு வந்து இந்த சுரண்டி பார்த்தேன். ஐயோ என் அக்கடை தோல் எல்லாம் முடிய போதே. என்னண்டா நான் மேக்கப் போட்டிருக்குன்னா ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஆனா நான் ஒண்ணுமே போட இல்லை. உனக்கு ஃபவுண்டேஷன் போட்டா பேய மாதிரி இருக்கு. அப்ப லிப்ஸ்டிக் போட்டுறீங்க, அதையும் சுரண்டி பார்த்தவேலாக்கா? அது தெரியும் தானே, ஆல்ரெடி இப்படி ஒருத்தருக்கு சொண்டு இருக்காதுன்னு. அதனால அது தெரியும், கண்ணு கடிச்சது தெரியும். ஒரு எதையும் சுரண்டாதீங்க வந்து சுரண்டினவேலாக்கா? இப்படி பார்த்தவா ஒரு அளவாக்கு இருக்கு இன்னைக்கு வருவா. ஏன் அப்படி சுரண்டு பாக்கிட்டோம்? அந்த கிரீம் ஒர்க் பண்ணுதா இல்லையன்னு சொன்னா நான் போய் சொல்றேன். இல்லை அதை எதை பூசி வச்சிருக்கிறான்னு நேச்சுரலா பாக்கினேன். ஆனா நான் வந்து நேச்சுரல் பியூட்டி. ஓகே, அதனால நீங்களும் நேச்சுரல் பியூட்டியா வர வேண்டுமால் எனக்கு கால் பண்ணுங்க. நேச்சுரல் பியூட்டின்னுட்டு இன்னொரு பொருளை போட்டால் அது எப்படி நேச்சுரலாக இருக்கும்? இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு க்ரீம். அதை விட சில ஆட்கள் கணக்கு பூசுவின்னு தானே, அது வந்து அவன் விருப்பம். ஆனால் வந்து ஒரு க்ரீம் மட்டும்தான் நான் பூசினேன். அதை நான் சொல்ல வரேன், மெட்டீரியல் பற்றி சொல்லிடுறேன். ஒரு க்ரீம், ஏதாவது ஒரு முகத்துக்கு ஏதாவது ஒரு க்ரீம் பூசத்தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா கனடா இருந்து கொண்டு ஒரு கிரீம் போடாட்டி கனடா கனடாவே காரை துப்பு. என்ன இது, நீ ஊர்ல இருந்த மாதிரியே இருக்க போறியா அல்லாடி எந்த இதுக்கு மாற போறியா? சட்டம் எழுதாத சட்டம் என்ன? எழுதாத சட்டம், எழுத சட்டம் என்ன மாதிரி கிளிப்பினா. அதால ஒரு கிரீம் பூசுறேன். அது ஒரு சரி பெரிய தப்புன்னு சுரண்டி காட்டுறீங்க. அக்கா தப்பு இல்லையா? அது போடலாம், பெரிய தப்பா? ஸோ மக்களே, இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து சீலையிலிருந்து சட்டை மட்டும் விற்கிறோம். எல்லாரும் விற்கணும், நாங்கள் மட்டும் எல்லாரும் விற்கணும். வந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கு நைஸ் வெதராக இருக்குது. ஆனால் வந்து மழை இல்லைன்னு சொன்னேன் சிஸ்டர். வெதர் இல்லை, காட்டு இல்லையாக்கா? மழை வெயில் தான் காட்டுது. வெயில் இல்லாமல் இப்படி மழை மூடமாக இருந்தாலும் நெத்திர தான் வருது. நீ சமைச்சு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நாங்கள் இப்பொழுது உறக்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நான் வந்து ஓடி வீடியோ எடுத்தால் டிக்டாக்காரங்கள் வந்து அதை தடை பண்ணுவாங்க. இது நாங்கள் சும்மா எங்களோட மெமரிக்கு எடுத்து வைப்போம். என்ன போட்டு பார்ப்போம், வேலை செய்தா ஓகே. இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் வந்து குத்துப்பாட்டெல்லாம் போட போகிறோம். என்னடி போடுற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த இது அந்த மேடை வந்து பக்கத்துல இருக்கிறபடியா அந்த சவுண்டே எங்களுக்கு அது ஆடக்கூடிய ஒரு சவுண்டு வருது. அதனால நாங்க வந்து எக்ஸ்ட்ராவா அணிய புடுங்கிறத விட இருந்தாலும் கிட்ட ஒரு கண்டைக்கு போட்டு ஒரு ஆடுவோம்னு இருக்கிறோம். எல்லாரும் வாங்குவோம். நன்றி, வணக்கம். அவசரப்பட்டு வணக்கம் சொல்லுங்க. இதுதான் கதைக்கவே ஒழிக்கிற ஒரியா? இன்னும் 5 நிமிஷம் இல்ல, நிப்பாட்டி வச்சுட்டு புறம் எடுக்கிறான் தானே பார்த்து. அப்படியா? வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நீ அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். உனக்காக துணையாக என்னை மாற்றவா, உனக்காக துணையாக என்னை மாற்றவா. நான் பேசுவேன். அதுக்கே என்னடி இவ்வளவு மெதுவா படிச்சுவே? காதோட பேச கேட்க மெதுவா தான் நீ கதைக்கணும். கத்தி விட்டா கத்தி கதைக்க காதோடு ரெண்டு பாடி இருந்தா சம்பு வெடிச்சிருவாங்க. அதுக்காக வந்து பேசுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உம்மடி மீதுதான் இப்ப நெத்துருக்குள்ள போறேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் அண்ணாக்களே இவரை பொழுது பிடிச்சிட்டு போல் பயப்படுறாள். என்ன பிடிக்க வந்தாலே நான் பயப்பட மாட்டேன். வேற யாரையும் பிடிக்கிறதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவன் வந்து எங்களோட சம்பளத்துல அவன் வந்து வேலை செய்யணும்.
பிள்ளை செய்தா மட்டும்தான் நாங்க பயப்படுவோம். நாங்க தான் பிள்ளையே செய்ய மாட்டோம். பிறகு பயப்படுவோம். காருக்குள்ள போனை வச்சு கொண்டு வீடியோ எடுக்கிறது அது நீ தான் எடுக்கிற. இல்ல மற்றபடி எல்லாம் ஒரு யாரும் மற்றபடி அங்க எதுக்குமே கலங்கப்படாது. வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான். அப்படித்தானக்க எல்லாரும் வந்து நான் பார்த்து சொல்லினோம். அப்படி பாவா ஒரு பொண்ணு என்ன போய் மத்தியானம் எப்படி ரிவர்ஸ் பார்க்கிங் அடிக்கிறான்னு பழகு. சும்மா இருந்தாங்க பழக்கி விடுறாங்க. ஒரு அடியில அடிக்கணும் ரிவர்ஸ் பார்க்கிங். அப்படி அடிக்க தெரியாட்டி இப்ப பழகணும். பழகி மராட்டிக்கு கம்மன் இருக்கணும். 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணி அடிக்க கூடாது. அப்படி இல்லை, ஒரே அடியில் அடிக்கணும்.